மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மயிலாடுதுறை தொகுதிக்கு சசிகலாவும் ராமதாசும் தனித்தனியாக வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார்கள். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் குணாநிதி இணைந்திருக்கிறார். குணாநிதி, இருவரும் சேர்ந்து போட்டியிடப் போவதாக அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தனித்தனியாக வேட்பாளர்களை அறிவித்ததில் என்ன குழப்பம்? அதாவது பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் மற்றும் சசிகலா தலைமையிலான அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் இணைந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை சந்திப்பது என கடந்த 20ஆம் தேதி தைலாபுரம் தோட்டத்தில் ஒப்பந்தம் என்பது கையெழுத்தானது. இந்த நிலையில் கடந்த 29ஆம் தேதி சசிகலா 21 பேர் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருந்தார். அந்த பட்டியலில் மயிலாடுதுறை தொகுதியில் சுதாகர் என்பவர் போட்டியிடுவார் என அதில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் நேற்று 5 பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலை மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டிருந்தார். அதில் பாமக சார்பில் மயிலாடுதுறை தொகுதியில் சக்திவேல் போட்டியிடுவார் என்கிற அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் தான் கூட்டணி என்பது முறிவா என்கிற ஒரு கேள்வி என்பது எழுந்திருக்கிறது. தொடர்ந்து அதாவது ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு இரு தரப்பிலும் எந்தவித பேச்சுவார்த்தையும் அரசியல் நடவடிக்கையும் இல்லாத சூழலில் தற்போது ஒரே தொகுதிக்கு இருவரும் வேட்பாளரை அறிவித்திருக்கிறது. கூட்டணி தொடருமா என்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி குணாநிதி.